அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம். வாட்ஸ் யுவர் ரியல் நேம்? கண்டிப்பாக வேணுமா? இல்லை, ஐ ஹர்ட் ஒன் ரூமர் தட் கேபர் கிட்ட எல்லாரும் வந்து அவரோட பேர் என்னன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவர் வந்து ஒரு கதை சொல்லுவாரு. அண்ட் ஒரு கதை வந்து இன்னொரு கதையா மேட்சே ஆகாது. இது கரெக்ட். ஒரு பீரியட்ல அது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? ஸோ எனக்கு என்னன்னா, நான் ஐ வாண்ட் பி ரைட்டர் இல்லை. ஸோ இந்த புனை பெயர் மாதிரி. புனை பெயர் மாதிரி நான் வாட் இஸ் கேபர்? அதுதான் நான் சொல்ல வரேன். இட் டசன்ட் மேக் எனி. ஸோ என்னன்னா, எனக்கு வந்து நான் புனை பெயர் தேடிட்டே இருந்தேன். ரொம்ப வருஷம் தேடிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் ஃபஸ்ட்டு நான் எழுத ஆரம்பித்தது வந்து 6th standard 7th standardல ட்ராகன் பால் ஜி பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து குளோபால் ஜி அப்படின்னு ஒரு காமிக் புக் நாங்கள் பண்ணோம். அது ஒரு எபிசோட் பார்த்து அதே உல்ட்டா பண்ணி ஒன்று பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கலர் அடித்து ஸ்கூலில் போய் விற்போம். ஸோ அங்கே ஒரு பென் நேம் தேவைப்பட்டுச்சு. அங்கே என்ன வச்சேன் ஞாபகம் இல்லை. ஸோ அது அங்கேருந்து நான் வந்து இந்த ஒரு பென் நேம் தேடிட்டே இருந்தேன். இன்னொரு 17 வயசு இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஓகே என்னோடய பென் நேமை படித்தா இது வந்து ஆனா பெண்ணா, இவன் வந்து எந்த ஊர், இவன் எங்கேருந்து வரான், இது வந்து தமிழா இல்லை வேற ஒரு மொழியா இங்கிலீஷா எதுவுமே தெரியக்கூடாது. இது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி ஒரு பிளாங்க் ஸ்லேட்டாக இருக்கணும், ஆர் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்போது லிட்ரலாக என்ன நடந்துச்சுன்னா, நான் என்னோடய லீகல் நேம் வந்து சைன் பண்ணிருக்கும்போது என் ஃப்ரெண்டு அதை எடுத்து அதை படிக்க தெரியாமல் கேபர் வாசு என்னமோ படித்தான். ஃபார் சம் ரீசன் எனக்கு அது கேபர் வாசுக்கின் தெளிவாக கேட்டுச்சு. எனக்கு அந்த சவுண்ட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏதோ ஒரு ரஷ்யன் நாவலில் ஒரு பேர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் அதை பெட்டராக ஸ்பெல் பண்ணியிருக்கலாம், மேபி வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தேடி இருக்கலாம் அப்படிலாம் எனக்கு தோணும். பட் நவ் ஐம் ஸ்டக் வித் இட் ஆல்சோ. ஸோ அது அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்கள் அப்பா அம்மாவும் என்னை கேபர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்படியா? ஆமாம். ஓகே. ஸோ கம் லைக். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு க்ளோஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் அவங்க நிஜ பேர் என்னன்னு தெரியும். ஆமாம். சில பேர் ஏன் நான் சொல்கிறது இல்லைன்னா, நான் ஒரு 2014 கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெக்கார்ட் லேபிளோடு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ரெக்கார்ட் லேபிள்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலான்னு ஒரு முடிவு எடுத்ததுக்காக அந்த ரெக்கார்ட் லேபிளோட ஓனர் வந்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் கேபர்னு கூப்பிடுங்க. அவங்க கூப்பிடவே மாட்டார். என்னோட லீகல் நேம்லேயே என்னை கூப்பிட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் யூ நாட் அக்செப்டிங் மீன்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் சொல்கிறதில்ல மோஸ்ட்டாக.